மாதம் வந்து எனக்கு 20 கோடி பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ 15 கோடி சேலரி போடணும், 5 கோடி சம்பளம், இது கரண்ட்டு பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியாக எடுத்து வைக்கணும். இவங்க எல்லாம் தூங்குவோம். என் கையில் இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. பட் எங்கள் அப்பா தாத்தா சொன்னது கனவுக்கு வந்தது, மகனே ஒரு நாள் நீ விவசாயத்துக்கு தான் வருவேன்னாரு. அது யோசிச்சேன், நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு, சப்போ நம்ம சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது. எங்கள் சிஓக்கு குரூப் கால் ஜூம் காலில் போட்டு, சார் நம்ம சேலரி போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலான்னாரு. இல்லை நீங்கள் சேலரி போட்டே ஆகணும், கொடுத்துருங்கன்னு. சார் கையில் பணமே இல்லைன்னு. இல்லை நான் பேங்க்கில் பேசிகிட்ருக்கேன், சின்ன வயசில் நம்ம அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போகிறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோன்னு லோனை வாங்கினேன். அந்த ஒரு 3 மாதம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டாக போக வர மாதிரி பண்ணேன். இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாது, எல்லோரும் கொடுத்துட்டோம். எம்டியாக நிற்கிறோம், எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நைட்டில் உட்காந்து யோசிக்கும் போது, நம்ம கடைக்கு கஸ்டமரு நம்மளை தேடி வர முடியல, ஆனால் எம்ப்ளாயி பூரா வேலை கேட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 55,000 லிட்டர் பால் வரும், வெஜிடபிள்ஸு வந்துடும், நாங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் செலவு பண்ண முடியல. அப்புறம் நைட்டில் வந்து அடுத்த நாள் சிஓட்ட இன்றைக்கி ஜூம் காலில் மீட்டிங்கு, முக்கியமான மேனேஜரு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அவங்களெல்லாம் லைனில் எடுங்க, 11 மணிக்கு மீட்டிங்கு. அந்த ஹோல் நைட்டு தூங்காமல் டிசைன் பண்ணேன். அப்புறம் தம்பி நம்ம ஏன் வந்து கஸ்டமரை வர வைக்கணும், நீங்கள் எல்லாம் போய் கஸ்டமரை தேடுங்க, எல்லாருக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த செக்ரட்டரி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துரு, வந்து தோற்றுருங்க, நீங்கள் கையில் இருந்து லூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ காய்கறி வாங்குறதுக்கு வெளியே போக முடியல, பால் வாங்க முடியல, இட்லி மாவு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல, ஸ்நாக்ஸ் வீட்டில் உட்காந்து திங்க முடியல. போய் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நடக்கிற சேல்ஸை விட பல மடங்கு ஆகிடுச்சு. எங்கள் சிஓ எப்படி சார் யோசிச்சிங்கன்னு நான், இல்லை அதை கொஞ்சம் மண்டபத்தில் வாடகைக்கு வாங்கினோம் சார். இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம நல்லா உட்காந்து என்ன பண்ணோம், பி காம், ஃபோக்கஸ். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க, அவன் அண்ணன் என் கூட படித்தவங்கெல்லாம் ஒரு மாதிரி அலுமினிக்கு மீட்டிங்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகும்போது என்னை ரொம்ப கேவலமாக ஒரு ஓரத்தில் வச்சுட்டாங்க. ஒரு சின்ன ஸ்வீட் கடைக்காரன்னு கலெக்டர் இருக்காங்க, நிறைய படித்தவங்கெல்லாம் என்னை விட ரொம்ப மெத்த படித்து நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. இந்த அவமானம், படுதோல்வி இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிக்கும் பாரு, நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, சின்ன ஸ்வீட் கடைக்காரம்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேவலமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது நான் ராக்கெட் பாலிசி யூஸ் பண்ணுவேன்னு. எங்கே தேவையோ அந்த நண்பர்களை வச்சுக்கேன், தேவையில்லைன்னா கழட்டி விட்டுருவேன். அங்கேயே கழட்டி விட்றேன்னா என் டயத்தை வேஸ்ட் பண்ணி அவங்க கூட வச்சுக்க மாட்டேன். அடையாரில் கடை வைக்கும்போது அடையார் ஆனந்த்பான்னு வைக்க போகிறேன்னு. எதுக்கு அடையார் ஆனந்த்பான், நம்ம இந்து வந்து நம்ம ஸ்ரீ தானே போடணும், ஸ்ரீ ஆனந்த்பான் எவ்வளோ ராசியான என் பேர், அதை போய் மாற்றினேன். இல்லை இப்போ ஓனர் நான் தான் டிசைன் பண்ணோன்னு.